கடவுள் நம்மளை பொம்மையாக படைச்சிட்டு அவர் நம்மளை ஆளுகை செய்கிறதுனால அவர் வந்து ஆளுமை உள்ளவர், அவர் ஆமணி பொட்டன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் சாயலாகவே நம்மளை சிருஷ்டிச்சிருக்காரு. அவருக்கும் சுயாதீனம் இருக்குது. அதே சுயாதீனத்தையும் வைத்து அந்த சுயாதீனம் உள்ள மக்களை அவர் வந்து ஆளுகிறார். அதனால தான் அவர் வந்து ஆமணி பொட்டன், அதனால தான் வந்து அவர் சர்வ வல்லமை வர. நல்லா தெரிஞ்சுக்கோ, ரட்சிப்பு குறிப்பிட்டவர்களுக்காக மாத்திரம்தான். ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடையாது. ரட்சிப்பு தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே. விசுவாசத்தையும் அவர் தான் வைக்கிறார். ஆதலால் மறைமுகமாக நீ விசுவாசிக்க வேண்டாம் சொல்லுகின்ற நிறைய கள்ள உபதேசங்கள் இப்பொழுது வந்து எல்லா சபைகளுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இதுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. வேதவசனம் இவ்வாறாக குறிப்பிடுகின்றது, ஃபெய்த் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். ஆனால் விசுவாசத்தையும் கடவுள் தான் வைக்கிறார். அதுக்காக மாற்று கருத்தே கிடையாது. அதற்காக நீ விசுவாசிக்க வேண்டாம் என்ற அர்த்தம் கிடையாது. அதற்காக நான் இப்பொழுது வந்து ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீ விசுவாசிக்க வேண்டும், நீ விசுவாசிக்க வேண்டும் என்று இதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வேர்சஸ் வந்து வேதத்தில் இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தையும் அவர் தான் வைக்கிறார் என்பதற்கு ஒரு சில வசனங்களை வந்து வேதம் வந்து குறிப்பிடுகின்றது. அது எந்த அர்த்தத்தோடு அந்த வசனங்கள் வந்து சுட்டி காட்டுகின்றது என்பதை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். அதை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓடக்கிடுவோம். இதில் அந்த வசனத்தில் குறிப்பிடுகின்ற முதல் சென்டென்ஸை எடுத்து தான் அவர்கள் சொல்லுவார்கள், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அப்படின்னா விசுவாசத்தை அவர் தான் துவக்குகிறார், அவர் தான் முடிக்கிறார். ஆனால் இதற்கு மனிதனுடைய பங்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் விசுவாசத்தையும் அவர் தான் வைக்கிறார். ஆனால் நீ விசுவாசிக்க கூட வேண்டாம் என்று இவர்கள் இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி போதிப்பார்கள். நீ விசுவாசிக்க வேண்டாம் என்று மறைமுகமாக இவர்கள் அவர்களுடைய கோட்பாடுகளை திணிப்பதற்கு கிறிஸ்துவனுடைய சாரம்சத்தை மறுதலித்து தங்களுக்கு என்று ஆக்கினியை உருவ குத்தி கொள்கிறார்கள். கண்டிப்பாக இந்த வசனத்தின்படி விசுவாசத்தை அவர் தான் துவங்குகிறார், அவர் தான் முடிக்கிறார். ஆமேன். அதற்காக இதன் பொருள் நீ விசுவாசிக்க வேண்டாம் என்று கூறவில்லை, நீ அவரை நம்ப வேண்டாம் என்று கூறவில்லை. நீ அவரை நம்பணும், நீ அவரை விசுவாசிக்கணும் என்பதுதான் வேதத்தின் மைய கருத்து. அதனால் இதை விட்டு யாராவது உங்களை வந்து திருப்ப முயன்றால் தயவு கூர்ந்து நீங்கள் அவர்களை விட்டு வெளியே ஓடிவிடுங்கள். ஆதாம் ஏவாள் நம்பாமல் தான் வீழ்ச்சி அடைந்தார்கள். கடவுள் வந்து என்ன சொல்லிக் கொண்டு செல்கிறார், நீ அந்த பழத்தை சாப்பிடாத என்று. பிசாசு வந்து என்ன சொல்லிக் கொண்டு செல்கிறான், நீ அந்த பழத்தை சாப்பிடலான்னு சொல்கிறேன். கடவுளை நம்பாமல் பிசாசை நம்பினால தான் அந்த உலகமே வீழ்ச்சி அடைந்து விட்டது. அதுக்கப்புறம் கடவுளை வந்து ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தலேருந்து நமக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே வருகிறார், நமக்கு விசுவாசத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். அதில் நீ விசுவாசிக்கணும், அந்த விசுவாசத்தை பார்த்து நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் வந்து ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தலும் வைத்து கொண்டே வருகிறார். இப்போ வரைக்கும் அப்படி தான் கடவுள் வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறதை தான் நாம் பார்க்கிறோம். ஆகையால் இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் விட்டு பேசினாலே அவர்கள் எல்லாம் வந்து கள்ள போதகர்கள். அதனால் விசுவாசத்தை அவர் தான் வைக்கிறார், ஆனால் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் எப்படி விசுவாசத்தை வைக்கிறார் என்பதை நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக முதலாவது ஆதியாகமத்தை இருந்து அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடில் உள்ள சம்பவத்தை சொல்லி அவர் புதிய ஏற்பாடில் எப்படி வந்து கடவுள் வந்து விசுவாசத்தை வைக்கிறார் என்பதை நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏதேன் தோட்டத்தில் பழம் என்ற ஒன்றை வைத்ததுதான் அங்கே விசுவாசம் என்ற தேவை ஒன்று வருகிறது. அப்படி தானே? எப்படி பழத்துக்கும் விசுவாசத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழுப்போம். அப்படி தானே? ஆனால் கடவுள் வந்து அங்கே என்ன சொல்கிறார், இந்த பழத்தை சாப்பிடாத என்று ஆதாமையிட்ட சொல்லிட்டு போகிறார். விசுவாசம் சொல்கிறான், இந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறான். அப்படின்னா இங்கே உள்ள அடிப்படை பேர் என்னதான் இருக்குன்னா, அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறார், இவன் சாப்பிடலான்னு சொல்கிறான். இவரை நம்பணுமா இல்லை அவரை நம்பணுமா என்கின்ற அடிப்படை இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். அடிப்படைங்கிறது விசுவாசம் இங்கே தான் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் பழத்தை வைத்தது யாரு? கடவுள் தானே. விசுவாசத்தை அவர் தான் வைக்கிறார். நாம் அவனை நம்பக்கூடாது, பிசாசை நம்பக்கூடாது. சாப்பிடணும்னு சொன்ன பிசாசை நம்பக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை வந்து நாம் நம்ப வேண்டும். செங்கடலை 2ஆக பிளந்து அங்கே கடவுள் பிரத்யேகமாக இஸ்ரேல் ஜனங்கள் முன்பதாக விசுவாசத்தை வைக்கிறார். அப்படி தானே? இதை பார்த்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசத்தை வைக்கிறார்? செங்கலை வந்து 2ஆக பிளந்து, நான் தான் இந்த உலகத்தை படைச்சவன், நான் தான் இது பண்ணுவேன். ஆதாம் ஏவாள் வந்து என்ன நம்பாமல் பிசாசை நம்பிட்டாங்க, இப்போ நான் தான் உலகத்தை படைச்சவருங்கிறத கடவுள் வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு காட்டுறார். அதுதான் வந்து விசுவாசம். அதை தான் அந்த செங்கலை 2ஆக பிளந்து அந்த விசுவாசத்தை வந்து வைக்கிறார். இதை பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து விசுவாசிக்க வேண்டும், இல்லை விசுவாசியாமலும் போகலாம். விசுவாசியாமலும் போகலாம். அப்படி என்றால் இங்கே என்ன காணப்படுகிறது என்றால் மனிதனுடைய சுயாதீனம் வந்து இங்கே காணப்படுகின்றது. அவர் அவங்க விசுவாசத்தை வைத்து விட்டார். இந்த விசுவாசத்தை எடுக்கணுமா இல்லை எடுக்கக்கூடாதா? இது வந்து ஏன் வருகிறது என்றால் நமக்கு வந்து கடவுள் வந்து சுயாதீனத்தை கொடுத்துள்ளார். புதிய ஏற்பாடில் பார்ப்போம். புதிய ஏற்பாடில் எப்படி விசுவாசத்தை அவர் வைக்கிறார்? புதிய ஏற்பாடில் நமக்கு சுவிசேஷம் கையில் கொடுக்கப்பட்டு விட்டது. அதுதான் வந்து விசுவாசம். அந்த விசுவாசத்தை வந்து சுவிசேஷமாக விசுவாசத்தை அவர் வந்து வைத்து விட்டார். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ எடுத்துக்கொள்ள, நீ விசுவாசம் வைக்கலன்னா அதை எடுக்க முடியாது. இங்கேயும் வந்து அடிப்படை வந்து சுயாதீனம் தான் வந்து உள்ளது. அதனால் கடவுள் வந்து நம்மளை வந்து சுயாதீனத்தில் வந்து படைத்துள்ளார். ஆனால் இப்பொழுது தந்திர கூட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து சுயாதீனம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால்
நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம் கடவுள் வந்து ஆம்னிபொட்டன்ட் கடவுள். ஆம்னிபொட்டன்ட்னா என்னது? அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வத்தையும் ஆளுகின்றவர். அவர் நமக்கு சுயாதீனத்தை கொடுக்காம நம்ம ஒரு பொம்மையா படைச்சிருந்தாருன்னா எப்படி நம்மளை ஆள முடியும்? பொம்மையை வந்து அவர் ஆள முடியுமா? அப்படின்னு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருப்பாரா? அவர் ஆளுமை உள்ளவராக இருப்பாரா ஒரு பொம்மையை போய் ஆள்றது? அவரும் சுயாதீனத்தில் இருக்கிறார், மனிதனையும் சுயாதீனத்தில் படைத்ததனால் இந்த சுயாதீனம் உள்ள மனிதனை ஆளுகிறதுனால தான் அவர் வந்து சர்வ வல்லமை உள்ளவர், சர்வத்தையும் ஆளுகிறவர். அவர் ஒரு பொம்மையா படைத்திருந்தாருன்னா அவர் சர்வ வல்லமையாளராக இருக்க மாட்டாரு. அவர் ஒரு பொம்மையா நம்ம படைத்திருந்தாருன்னா சர்வத்தையும் ஆளுகிறவரே இருக்க முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம், இப்பொழுது ஒரு ஃபுட்பால் டீம் இருக்குன்னா அந்த ஃபுட்பால் டீம் போய் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் விளையாடிச்சுன்னா, விளையாடிட்டு நான் அந்த சின்ன குழந்தைங்க நான் ஜெயித்துட்டேன் எல்லா இடத்துலையும் போய் சொன்னேன்னா அது உண்மையிலே ஜெயித்ததுக்கு ஈடாகுமா? அதே போல தான் கடவுள் நம்மளை பொம்மையாக படைச்சிட்டு அவர் நம்மளை ஆளுகை செய்கிறதுனால அவர் வந்து ஆளுமை உள்ளவர், அவர் வந்து ஆம்னிபொட்டன்ட் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் சாயலாகவே நம்மளை சிருஷ்டித்திருக்காரு, அவருக்கும் சுயாதீனம் இருக்குது. அதே சுயாதீனத்தையும் வைத்து அந்த சுயாதீனம் உள்ள மக்களை அவர் வந்து ஆளுகிறார். அதனால தான் அவர் வந்து ஆம்னிபொட்டன்ட், அதனால தான் வந்து அவர் சர்வ வல்லமை. அவர் நமக்கு சுயாதீனத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர் ஆம்னிபொட்டன்ட் கடவுளாக இருக்க முடியாது. அப்படி என்றால் உங்களுக்கு சுயாதீனம் இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் வந்து கடவுளை வந்து தவறாக சித்தரித்து அவர் ஆளுமை இல்லாதவர் என்பதை நீங்கள் மறைமுகமாக இந்த மக்களுக்கு போதித்து ஒரு கள்ள போதகத்தை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரியதான அது கள்ள போதனை பாருங்க. நீங்கள் வந்து கடவுள் ஆம்னிபொட்டன்ட் இல்லை என்று மறைமுகமாக சொல்கிறீர்கள். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்புங்கள். வேதத்தினோடும் வேதத்தின் கடவுளோடும் தயவுக்கு வந்து விளையாடாதிருங்கள். விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமா இருக்க இயேசுவை நோக்கி, இது கடவுளுடைய பங்கு. அதை தான் பார்த்தோம். விசுவாசத்தை கடவுள் வந்து வைத்து விட்டார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். இது வந்து மனிதனுடைய பங்கு. இந்த ரெண்டு பங்கும், இந்த ரெண்டு தன்மையும் வேதத்துக்குள்ள வந்து அடங்கி இருக்கிறது. இந்த ரெண்டு தன்மையை விட்டுட்டு ஒரு தன்மை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி யார் காட்டுகிறார்களோ, எந்த சபை காட்டுகிறதோ, அப்படிப்பட்ட நிறைய சபைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிட்டது. அப்படி யாராவது சபைகள் காட்டிக் கொண்டிருந்தால் தயவு கூர்ந்து நீங்கள் அவரை விட்டு ஓடிவிடுங்கள். ஏன்னால் ரெண்டு தன்மையும் வேதத்தில் உள்ளது. கடவுள் செயல்படுகிறார், மனிதன் அதற்கு செவி கொடுக்கிறான், இல்லை செவி கொடாமல் போகிறான். ஆதால் விசுவாசத்தையும் அவர் தான் வைக்கிறார் என்ற இதன் அர்த்தம் நாம் விசுவாசிக்க வேண்டாம் என்ற பங்கு இங்கே இல்லை என்ற அர்த்தம் இல்லை. நாம் விசுவாசிக்க வேண்டும் என்ற பங்கு நமக்கு வந்து இருக்கிறது. அதனால் இதை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாமா? கண்டிப்பாக கூடாது. ஏனென்றால் விசுவாசம் என்ற ஒன்றை இந்த உலகத்தில் வைக்காமல் நீங்கள் அவரை விசுவாசிக்க முடியுமா? சிந்தியுங்கள். முடியாது அல்லவா? ஏனென்றால் அவர் தான் விசுவாசத்தை வைக்காரு, அந்த பழத்தை வைக்காரு. பழமே வைக்கல, இது செய்யவே வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், அங்கே விசுவாசமே வராது. அப்படின்னா விசுவாசத்தை அவர் தான் வச்சிருக்காரு. அவர் விசுவாசம் என்கின்ற ஒன்றை வைக்கிறதுனால்தான் நாம் அவரை விசுவாசிக்கிறோமா இல்லை விசுவாசிக்காமல் போகிறோமா என்கின்ற ஒன்றே இங்கு வருகின்றது. அதனால் தான் பவுல் குறிப்பிடுகின்றார், ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று குறிப்பிடுகின்றார். அதனால் தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீ ரட்சிக்கப்படவில்லை, நான் தான் ஸ்பெஷல் என்று நீ மேன்மை பாராட்டக்கூடாது என்றும் இங்கே பவுல் குறிப்பிடுகின்றார். அதான் சொல்கிறார், அவர்களை நிலைத்திருங்கள். அப்புறம் எவனுமே வந்து உங்களை வந்து பிடுங்க முடியாது. நீங்கள் அவர் சித்தத்தின்படி பாவத்துக்கு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் பிசாசெல்லாம் உங்ககிட்டே வர முடியாது. இந்த உலகத்தில் பிசாசானவன் நம்மளை எப்படிலாம் வீழ்ச்சி பண்ணலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அதனால் நீங்கள் விழுந்து போகிறதுக்கும் இந்த உலகத்தில் வந்து வழி இருக்குது. இப்போ நீங்கள் விழுந்து போகிறதுக்கே வழி இல்லை, நீங்கள் ரட்சிப்பே இழக்கவே முடியாது அப்படின்னு போதிக்கிறதெல்லாம் சத்திய போதனை அல்ல அல்ல அல்ல. ஏனென்றால் இந்த உலகத்தில் விழுந்து போகிறதுக்கும் வழி இருக்குங்கிறத வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக நிறைய வசனத்திலிருந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்குது. எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், விழித்திருங்கள், தரித்திருங்கள். கொடுக்கும்போது என்ன வேதம் எத்தனையோ வசனத்தில் அது கொடுக்கும்போது நீ ஜாக்கிரதையாக இருங்கிறத வந்து கொடுக்கு. அப்படின்னா நீ வந்து விழுந்து போகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் தந்திர கூட்டங்கள், தந்திர கள்ள ஓநாய்கள் எந்த இருக்குது, நீ விழுந்து போகிறதுக்கு இந்த உலகத்தை வழியே கிடையாது, நீ ரட்சிப்பே இழக்கவே முடியாது அப்படின்னு போதிக்கிறார்கள். அது மிகப்பெரிய கள்ள போதனை. அந்தி கிறிஸ்துவே டைரக்டாக வந்து போதித்து கொண்டிருக்கிறான்.